ஹே கைஸ், வெளியில பார்க்க ரொம்ப அமைதியா ஏஞ்சல் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு உண்மையிலேயே ஒரு சைக்கோ கொலையாளியா இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு பார்க்க போற படம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற படம் தி பேட் சீடு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்களோட 8 வயசு பொண்ணு மேல கொலை சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட். படத்துல எம்மா அப்படிங்கிற 8 வயசு சின்ன பொண்ணு இருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருப்பா. எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குற அளவுக்கு ஒரு அமைதியான குழந்தை. ஆனால் அவளுக்குள்ள ஒரு டேஞ்சரான குணம் ஒன்று இருக்குது. அவள் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவளுக்கு கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைக்கலனா அவள் என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டா. அதுதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட்டு. ஒரு நாள் எம்மாவோட ஸ்கூலில் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் எம்மாவோட கிளாஸ்மேட் ஒரு பையன் மெடல் ஜெயிச்சிடுறான். அந்த மெடல் எம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் ஒரு ஏரி பக்கத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறான். இது எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்னு நினைக்கிறாங்க. ஆனால் எம்மாவோட பேரண்ட்ஸுக்கு மட்டும் சந்தேகம் வருது. ஏன்னா அந்த மெடல் எம்மாவோட ரூமில் இருக்குது. அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சதுல பல ஷாக்கிங்கான விஷயங்கள் நடக்குது. எம்மாவோட பழைய பேபி சிட்டரும் இதே மாதிரி மர்மமான முறையில் இறந்துருப்பாங்க. இதுக்கும் எம்மா தான் காரணம்னு பேரண்ட்ஸுக்கு புரிய வருது. ஸோ நம்மளோட பொண்ணு ஒரு 2 கொலை பண்ணியிருக்கான்னு பேரண்ட்ஸுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இதுக்கப்புறம் எம்மாவை காப்பாற்றுறாங்களா இல்லை இந்த உலகத்தை எம்மாட்டிருந்து காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு கதை. படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு செம்ம ட்ரீட். இந்த படம் தான் ஈவில் சைல்டு ஜானருக்கு முதல்ல அடித்தடம் போட்டுச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? பார்க்க போறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.